குன்னீராடத்து மலநாடா துச்சலை கோயில். குன்னு பிளஸ் நீர் பிளஸ் ஆடத்து, குன்னீராடத்து. துச்சலையும் நீரின் பெயரால் அழைக்கப்பட்டாள். அவளது நாடும் நீரின் பெயராலேயே அழைக்கப்படுகிறது. இதில் இன்னும் ஒரு உண்மை மறைந்திருக்க வேண்டும். என்னசேரி மலநாடா துச்சாதனன் கோயில். இந்த 4 கோயில்களும் குறிப்பது என்னவென்றால், இக்கோயில்களுக்குரிய கதாபாத்திரங்கள் உண்மையிலேயே இந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பதே. சகுனி கோயில் சொல்லுவது என்னவென்றால், போருக்கான குறவர்களின் ஆயுதங்கள் அந்த பகுதியில் தயாரிக்கப்பட்டன என்பதே. துரியோதனன் கோயில் சொல்வது என்னவென்றால், அங்கிருந்தே போர் அணிவகுப்பு நகரத் தொடங்கியது என்பது. இங்கிருந்து டெல்லி குருஷேத்திரம் 3000 கிலோமீட்டர் என்பதால் பக்கத்தில் உள்ள ஒரு பகுதிக்கு அவர்கள் போருக்கு சென்றிருக்க வேண்டும். அந்த பக்கத்தில் உள்ள பகுதி இங்கிருந்து 150 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாண்டியர்கள் வாழ்ந்த திருநெல்வேலி பகுதி. எனவே உண்மையான குருஷேத்திரம் இருந்த பகுதி திருநெல்வேலி பகுதியே. குருஷேத்திரம் சொல்லாய்வு. மேற்கு தொடர்ச்சி மலை மக்களே குறவர்கள். கிழக்கே தாமிரபரணி ஆற்றின் கழிமுக பகுதிகளில் விவசாயம் செய்த மக்களே பாண்டியர்கள். பாண்டியர்களிடம் சண்டையிட குறவர்கள் மலையிலிருந்து இறங்கிச் சென்று போர்க்களத்திற்கு அருகில் தரையில் ஒன்று சேர்ந்தனர். சேர்தல் என்பது ஒன்று கூடுதல். எனவே சேர் பிளஸ் தரை, சேர்தரை, சேர்த்திர, சேத்திர, க்ஷேத்திரம். எனவே க்ஷேத்திரம் என்பது மக்கள் கூடுமிடம். மக்கள் கூடுமிடம் கோயிலாக இருந்தால் அதற்கு புண்ணிய கஷேத்திரம் என்று பெயர். இங்கே குறவர்கள் போர் செய்ய கூடினார்கள். குறவர் பிளஸ் கஷேத்திரம், குரஷேத்திரம், குருஷேத்திரம். எனவே குருஷேத்திரம் என்பது போர் செய்ய குறவர்கள் ஒன்று கூடிய இடமாகும். இப்படித்தான் குருஷேத்திரத்திற்கு பெயர் வந்தது. சேர் என்பதின் சொல்லாய்வு. ஏறு என்ற சொல்லின் மருவிய வடிவமே சேரு. ஏறு, சேரு. தங்களது புகலிடமான மலைக்கு ஏறுகின்ற மக்கள் தங்களது இலக்கை அடைவார்கள் தானே. எனவே சேர் என்பதற்கு அடைதல் என்ற பொருளும் உண்டு. தங்களது புதிய குடியிருப்பை நோக்கி குழுவாக மலையேறுகிறவர்கள் தகுதியான பகுதியில் ஒன்று சேர்வார்கள் தானே. எனவே சேர் என்பதற்கு ஒன்று கூடி என்ற பொருளும் உண்டு. அதனால்தான் மலைவாழ் மக்களின் வாழ்விடங்கள் சேரி என்று அழைக்கப்பட்டன. அப்படித்தான் கலமசேரி, மல்லசேரி, தங்கசேரி, எண்ணசேரி, கடுத்தம்மசேரி போன்ற எண்ணற்ற ஊர்களை மலைப்பகுதிகளில் காண முடிகிறது. தமிழ்நாட்டில் பறையர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்து விவசாயம் செய்து வாழ ஒன்று கூடிய இடங்களையும் அவர்கள் சேரி என்று மலைநாட்டு வழக்கப்படி அழைத்தனர். அதனால்தான் பறையர் வாழும் பகுதிகள் சேரி எனப்பட்டன.